இன்னைக்கு நம்ம அஃபேர் சீரீஸ் எபிசோட் 2 தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். வான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த இடத்துக்கு ஏக்கும் வர்றாங்க. வானுக்கு டவுட் வருது, நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கேயுமே இந்த ஏக்கும் இருக்கிறாங்க. இதை என்னன்னு சொல்லிட்டு ஏக்குக்கிட்டே கேட்குறாங்க. ஏக்குக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. ஸ்டடீஸில் இருந்தேன், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். உங்களை பார்த்ததும் ஃபாலோ பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. உனக்கு டவுட் வருது, நீங்கள் ஏன் என்ன ஃபாலோ பண்ணணும்? இல்லை, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பிளங்கோட வாய்ஸ் கேட்குது. அவர் உங்ககிட்ட ரொம்ப ஜென்டில்மேனாக நடந்துக்கிறாரு, நீ ஏன் அவரோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளங்க் அங்கேருந்து வர்றாங்க. வான் கேட்குறாங்க, நீயும் என்ன ஃபாலோ பண்ணுறியா? உடனே பிளங்க் சொல்கிறாங்க, யாரோ உன்னோட நேம் சொல்லி கூப்பிட்ட சவுண்ட் எனக்கு கேட்டது, அதனால தான் நான் இங்கே வந்தேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்கிட்ட நடிக்க வேண்டாம். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் அவங்களால எப்போவுமே ஃப்ரெண்டாக மட்டுமே இருக்க முடியாது. இதை கேட்டுட்டு இருந்த வானுக்கு கோவம் வந்துடுது. நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நான்சென்ஸ் மாதிரி பேசாத. என்னது, நான் நான்சென்ஸ் மாதிரி பேசுகிறேன்னா அப்படின்னு பிளங்க் கேட்குறாங்க. என்னோட ஷாப்பிங் முடிஞ்சது, நான் போகிறேன். உன்னை பற்றி எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது, நீயும் சேஃபாக வீட்டுக்கு போ. பிளங்க் அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஏக்கும் பின்னாடியே வந்து பிளங்க்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு ஓனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, பட் அது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் ஏன் ஓனை அவங்களோட ஓன் டிசிஷன் எதுவுமே எடுக்க விடுறதில்ல? அவங்களுக்கு பாஸ் மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க, இது எதனால் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பிளங்க் சொல்கிறாங்க, நான் அவங்களோட பாஸ் இல்லை, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் வான். சரி, நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நான் ஓனை லவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பிளங்கால் எதுவும் அங்கே பேச முடியலை, அங்கேருந்து நகர்ந்து போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் வான் பிளங்கை தேடிட்டு போகிறாங்க. பட் அவங்க பாத்டப்பில் குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்ததும், நானும் உன் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? ஏன்னா இன்னைக்கு என்னோட ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால என்னோட கழுத்து பின்பகுதி ரொம்பவே வலிக்குது. இந்த வார்ம் வாட்டரில் குளிச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு பிளங்கை பார்த்து கேட்குறாங்க. பிளங்கும் ஓகே சொல்லிட்டு, சரி ஓகே வா ஜாயின் பண்ணிக்கலாம், சேர்ந்து குளிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓனோட ட்ரெஸ்ஸை பிளங்கே ரிமூவ் பண்ணுறதை பார்த்துட்டு ஓனுக்கே கொஞ்சம் ஷை ஆயிடுது. பட் பிளங்கு எதுவுமே இல்லாத மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்குமே கூப்பிட்டு போகிறாங்க. ஓனோட கழுத்து பகுதி ரொம்பவே வலிக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அதில் வந்து பிளங்கு தன்னோட கையால் ஓனுக்கு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஏக் சொன்னதே நினச்சி பார்த்துட்ருக்குறாங்க. ஏக்கு ஏன் அப்படி சொன்னான்? நம்ம அப்படி தான் உண்மையிலே வான்கிட்ட நடந்துக்கிட்டோமா? இதை வான்கிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்குறாங்க. பட் வான் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் பிளங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸ்டாகவே போயிட்டுருக்குறாங்க. பிளங்க் வந்து வான்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. நான் எப்போவுமே என்னோட கருத்து தான் உங்ககிட்ட திணிக்கிறேன்னா, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படின்னு நான் ஏதாச்சும் உன்னைய ஃபோர்ஸ் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வானும் அதுக்கு, ஆமாம், இந்த உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஆனால் அதுவே நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக அதை கேட்பேன், அது எதுவாக இருந்தாலும் உன்னோட வார்த்தைகள் நான் கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிளங்கால் இந்த இடத்துல எதுவுமே பேச முடியலை. சரி, இப்போ நீ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. ஓனுமே அதுக்கு, யா இட்ஸ் மச் பெட்டர், இப்போ கொஞ்சம் நான் பெட்டராகவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போதும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளங்க் அங்கேருந்து கிளம்புறாங்க. பிளங்க் அடுத்திருந்து ஓனை பற்றி யோசித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க.
இவ கூட ஏன் நம்ம இவ்வளோ க்ளோஸ்டாக இருக்கும்போது ஏன் நமக்கு ஒரு விதமான ஈர்ப்பு அவன் மேலே இருந்துக்கிட்டே இருக்கு. மற்றவங்க கூட பேசுகிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை, இது என்ன மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு பிளங்க் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் அது என்ன மாதிரியான ஃபீல் அப்படிங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம உடனே என்ன செய்வோம்? கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். சரின்னு சொல்லிட்டு பிளங்கும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறாங்க. இது எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், அதாவது சந்திரமுகி படத்தில் வடிவேல் சார் கேட்பார், பேய் இருக்கா இல்லையா, இல்லைன்னா பேய் வர்றதுக்கு எதனா அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிளங்கும் அதே மாதிரி இந்த ஃபீலிங்ஸுக்கு என்ன மீனிங் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன வருதுன்னா, நீங்கள் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட நெருக்கமாக இருக்கும்போது உங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக ரொம்ப வேகமாக துடிக்கும் அப்படின்னுட்டுருக்கு. செகண்ட் பாயிண்ட் நீங்கள் அவங்களோட ஐ கான்டாக்ட் மூலமாக பேசுவீங்க. தேர்டு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் தூங்கும்போது உங்கள் நினைவுக்கு வர்ற கடைசி முகமும் மார்னிங் எழுந்துக்கும் போது வர்ற ஃபஸ்ட்டு முகமும் அந்த ஒரு நபருடைய முகமாக தான் இருக்கும். ஃபோர்த்து பாயிண்ட், அவங்க மற்ற யாரு கூட பேசினாலும் உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு ரொம்ப ஜெலஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இருந்தால் அது கண்டிப்பாக லவ்வாக மட்டும்தான் இருக்க முடியும். நான் சொன்ன 4 பாயிண்ட்டும் உங்களுக்கும் இருந்ததுன்னா அது யார் மேலே இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆத்தி, இது எல்லாமே நமக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளங்க் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வான் அங்கே வந்துடுறாங்க. இதை பார்த்ததும் பிளங்க் பயங்கர ஷாக் ஆகிட்டு உடனே அவங்க லேப்டாப் முன்னாடி போய் மறைச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. நீ ஏன் இங்கே வந்த? நான் சொல்லாமல் என் ரூமுக்கு நீ இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வான் சொல்கிறாங்க, நான் சாப்பிட கூப்பிட்றதுக்காக தான் நான் வந்தேன், சரி நீ வா நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு வான் கூப்பிடுறாங்க. டக்குனே பிளங்கோட ஃபேஸை பார்த்துட்டு, உன்னோட கண்ணு ஏன் ரெட்டாக இருக்கு, நீ நல்லா தூங்குனியா இல்லையா, உனக்கு ஃபீவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளங்கோட நெத்தியில் கை வச்சு பார்க்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நீ விடு, எனக்கு எதுவும் இல்லை, நான் சொல்கிறேன்ல நீ போ, நீ இங்கேருந்து சீக்கிரம் போ அப்படின்னு பிளங்க் வானை பிடிச்சி தள்ளுறாங்க. வான் சொல்கிறாங்க, சரி நான் போகிறேன், நீ என்ன தள்ளாத, நீ என்ன பண்ணிட்டு இருந்தியோ அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன், நீ எனக்காக வெயிட்லாம் பண்ண வேணாம், உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு, நான் என்னோட நியூ சாங் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் அங்கேருந்து வெளியில் போக சொல்கிறாங்க. எனக்கு படுத்திருந்து யோசிச்சு பார்த்துட்ருக்குறாங்க, ஏக்குக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னுட்டு. அவங்களே ஏக்குக்கும் கால் பண்ணி நாளைக்கு மீட் பண்ணலாமா ஃப்ரீயான்னு கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இவ்வளவு நேரம் என்னோட வாய்ஸில் இந்த வீடியோவை கேட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வாய்ஸ் கேவலமாக இருக்குன்னு ஒரு சிலர் கம்ப தூக்கிட்டு வருவாங்க. ஸோ நான் உங்களுக்காக கமெண்ட் செக்ஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வாங்க பேசலாம்.